கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும் என்ற இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை என்பது உதவி, தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற சகாயம், உதவி, இப்படிப்பட்டதான அர்த்தத்தை உடையதாய் இருக்கிறது. அப்பொழுது நமக்கு ஒத்தாசை என்று சொல்வது நமக்கு உதவி எங்கிருந்து வர வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து உதவி வர வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே வேற என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 31 வசனம். அதில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் படிப்பின் காரியங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஜெயம் பெற்று அடுத்த வகுப்புகளுக்கு அவர்கள் கடந்து செல்ல வேண்டும், மேற்படிப்புகளுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அல்லது வேலை செய்கிற இடங்களிலே நாம் ஜெயம் பெற்று நாம் பதவி உயர்வு பெற்று நாம் கடந்து போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் ஜெயத்தை எதிர்பார்ப்பார்கள். யாருமே தோல்வியை எதிர்பார்க்க மாட்டார்கள், தோல்வியை விரும்ப மாட்டார்கள். அப்படி என்றால் நமக்கு ஜெயத்தை கொடுப்பது கர்த்தர் மாத்திரமே. அதைதான் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்தரித்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஜெயத்திற்கும் அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மாத்திரமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 75 சங்கீதம் 6 வசனத்திலே கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மற்ற மனிதர்களிடத்திலோ மற்ற காரியங்கள் மூலமாகவோ நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெயம் கர்த்தரால் மாத்திரமே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 33 வசனத்திலே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரியாக இருந்தவர். நமக்கு எல்லாவற்றிலும் அவர் மாதிரியாக அவர் நமக்கு வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படியாக நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றிலும் நாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஜெயமில்லாமல் இருக்கும். ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் பார்க்க முடிவதில்லை. அநேகருடைய வாழ்க்கை தோல்வியிலே முடிகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த தோல்வி நிறைந்த அந்த வாழ்க்கையை வெற்றியாக ஜெயமாக மாற்றி கொடுப்பது கர்த்தர் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, வேலை ஸ்தலங்களிலே பதவி உயர்வுக்காக எதிர்நோக்கி இருக்கிற
நீங்கள் யாராவது இருப்பீர்களானால், எனக்கு இந்த காரியத்திலே, இந்த உத்தியோகத்திலே ஒரு ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் மூலமாக நீங்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, படிக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய படிப்பின் காரியங்களிலே, சில பாடங்களிலே நீங்கள் தோல்வி அடைந்திருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஜெயத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஜெயம் வரும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்னென்ன விதங்களிலே, என்னென்ன சூழ்நிலைகளிலே, எந்தெந்த பகுதியிலே ஜெயத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு அந்த ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தரிடத்திலிருந்து அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவரே நமக்கு ஜெயத்தை தருகிறவராகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். படிக்கிற பிள்ளைகள், உங்கள் படிப்பிலே நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக இந்த வேளையிலே நான் செபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்திலே நாம் கண்களை மூடி செபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி தருவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஜெயம் வரும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்பா, நீர் ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது அவருடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், படிக்கிற படிப்புகளில் இருக்கலாம், வேறு எந்த காரியங்களிலே அவர்கள் ஜெயத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ, கர்த்தர் இப்பொழுது அவர்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக, ஜெயத்தை கொடுப்பீராக. உம்மிடத்திலிருந்து இப்பொழுது அந்த ஜெயம் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன்.